character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Faithful friends to see the future. Lovely teachers and foreigners. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening, 10th standard students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ வீக்லி டெஸ்ட் பேப்பர் எல்லா பேரண்ட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ அதே போல் இயர் ஆஃப்டர் வர வீக்லி டெஸ்ட்ஸும் ப்ராப்பராக ஆல் சப்ஜெக்ட்ஸும் 5 சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் ப்ராப்பராக எழுதி பேரண்ட்டுக்கிட்ட கொண்டு வந்து பேப்பரை சப்மிட் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? டுடே கிளாஸில் நம்ம செகண்ட் லெசன் ஹிஸ்டரியை கண்டினியூஷன் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம், ஓகே? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம காலனிசம், தட் மீன் ஆன்டி காலனியல் மூமெண்ட் பார்த்தோம், இந்தியாவில் பார்த்தோம். இப்போ நம்ம ஆஃப்ரிக்கா பார்க்க போகிறோம், ஓகே? ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் ஆஃப்ரிக்காவில் யாரும் காலனி பண்ணவே இல்லை, அதாவது அவங்களுடைய ஃபாரினர்ஸ் அவங்க ஆதிக்கத்துக்கு ஆஃப்ரிக்காவில் வரவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன் எப்படி வந்து அங்கே என்ட்ரு ஆகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் டுடே கிளாஸில், வாங்க பார்க்கலாம், ஓகே? So the anti-colonial movements in Africa, okay? So the colonization of Africa. The African coastlines had been explored கண்டுபிடிக்கிறது in the 16th century and a few European settlements had come about, okay? ஸோ அப்போ ஆஃப்ரிக்கனுடைய கோஸ்ட்லைன் அவங்களுக்கு அந்த கண்ட்ரிக்கு அந்த கான்டினென்ட்டுக்கு அடையிற வழி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு ஃபாரினர்ஸ் வந்து ரீச் ஆகுறாங்க. ஸோ பட் இன் த இன்டீரியர் ஆஃப் Africa was unknown to the outside world until the last quarter of the 19th century, okay? 19th century முற்பாதி வரைக்கும் ஆஃப்ரிக்காவுடைய இன்டர் பார்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கா, அதாவது இன்னர் பார்ட், அதாவது உள்நாட்டு பிளேசஸ், த டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே? அது வந்து யாருக்குமே தெரியாத இருந்தது. தேர் ஆஃப்டர் தான், அதாவது 19th செஞ்சுரியுடைய குவார்ட்டர் அதாவது ஆஃப் த 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் வந்து அது தெரிய ஆரம்பிச்சது. த யூரோப்பியன் காலனைசேஷன் began after the 1875 the Berlin Colonial Conference. நோட் பண்ணிக்கோமா, the Berlin Colonial Conference of 1884 and 85 resolved that Africa should be divided into the spheres of influence various colonial powers, okay? என்னன்னா, ஸோ இப்போ ஆஃப்ரிக்கா வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது பிரித்தாளும் கொள்கை. நார்த் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போ நார்த் ஆஃப்ரிக்கா ஒரு கண்ட்ரீஸுடைய பவரில் இருக்கிறது, சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு கண்ட்ரீஸுடைய பவரில் இருக்கிறது. அதுபோல் வந்து காலனியல், தட் மீன் பெர்லின் கான்ஃபரன்ஸ்னு ஒரு போட்டு அதை வந்து ஸ்பேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, ஓகே? இந்த வார் பிட்வீன், அதில் 2 பேருக்கு மட்டும் வார் நடக்குது. The war between British and Boers. Boersனா யாருன்னா அந்த நேட்டிவ் சவுத் ஆஃப்ரிக்கனர்ஸ், ஓகே? சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த போயர்ஸுக்கும் இவங்களுக்குள்ள வந்து வார் நடக்குது. The war between British and Boers in South Africa, however, the defense of this resolution, okay? Revolution, the defense-னா opposition, okay? ஆப்போசிஷனாக இருந்தது, ரொம்ப 2 பேருக்கு இது ஆப்போசிஷனாக இருந்தது. எதுனா 2 பேருக்கு ஒரு வார் நடந்தது. யாராக இருக்குன்னா பிரிட்டிஷ் அண்டு போயர்ஸ், ஓகே? அதை நம்ம என்ன வார்னு சொல்கிறோம்னா போயர் வார். நான் வரேன், போயர் வார். The relation between the two British, okay? The relation between 2 British colonies, okay? British உடைய 2 colonies சொல்கிறாங்க, எதுனா the Natural and the Cape Colony, the Cape Colony, okay? The relation between British with 2 colonies, எங்கன்னா நான் ஆஃப்ரிக்காவில் 2 colonies, எதுனா Natural and Cape Colony,
அந்த 2 independent Boers states, 2 independent Boers உடைய ஸ்டேட், போரஸ்னாலே வந்து போயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போயர்ஸ்னால் யாருன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த டச் பீப்புள் போயிட்டு அங்கே டெசன்ட்டாக, அதாவது வம்சா வழியே வந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், போயர்னு சொல்கிறோம். ஸோ அதுபோல் இண்டிபெண்டன்ட் போயர் ஸ்டேட் ஆஃப் த இங்கே 2 ஸ்டேட் எது, அதாவது போயர்ஸுக்கும் பிரிட்டிஷுக்கும் தானே இருக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷுடைய காலனி எதுன்னா நாட்டல் அண்டு கேப் காலனி, போயர்ஸுடைய காலனி எது பார்த்தா இந்த டிரான்ஸ்வால் அண்ட் த ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட். 2 ஸ்டேட்டு யாருன்னா போயருடைய 2 ஸ்டேட் எதுனா த டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் had long been unfriendly. ஓகே, அதாவது பிரிட்டிஷுடைய 2 காலனி நாட்டல் அண்ட் கேப் காலனிக்கும் போயர்ஸுடைய 2 காலனி எதுனா த டிரான்ஸ்வால் அண்டு ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட்ஸ்க்கும் எப்போவுமே என்னவா இருக்கும், அன்ஃப்ரெண்ட்லி, எப்போதும் அங்கே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். த டிஸ்கவரி ஆஃப் கோல்டு இன் டிரான்ஸ்வால் நோட் பண்ணுமா, இங்கே தான் நோட் பண்ணோம். இந்த டிரான்ஸ்வால்ன்றது போயருடைய ஸ்டேட் இல்லையா. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்வாலில் நிறைய கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்வாலில் நல்லா கவனி, இந்த கோல்டு maximum of gold, that means plenty of abundance of gold வந்து டிரான்ஸ்வாலில் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிரிட்டிஷர்ஸ் போயிட்டு அங்கே போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. ஓகே, ஸோ the discovery of gold in Transvaal in 1886 that led to large number of British the minersனா சுரங்க that means அதை கண்டுபிடிக்கிறவங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க, அந்த that means அந்த தங்க சுரங்கத்தை எடுக்கிறவங்க. ஓகே, the miners settling in and around the Johannesburg, அங்கே இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சிட்டி எதுனா ஜோகன்ஸ்பர்க் சுற்றி போயிட்டு அங்கே செட்டில் ஆகுறாங்க. ஏன் நியர்பையாக இருக்கிற டிரான்ஸ்வாலில் இருக்கிற அந்த கோல்டை வந்து எடுக்கிறதுக்கு. the boys hated these people. அதனால் ஏன்னா இந்த டிரான்ஸ்வால் என்னோட ஸ்டேட்டுன்னு சொன்னால் போயர்ஸுடைய ஸ்டேட்டுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த போயர்ஸ் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய டிரான்ஸ்வாலில் இருக்கிற கோல்டு வந்து பிரிட்டிஷ் வந்து அபகரிக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது, டாக்ஸஸ் எல்லாம் வரி அதிகமாக விதிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ the boys hated these people, அதாவது அவங்களுடைய பிளேஸில் உள்ள அந்த டிரான்ஸ்வால் பிளேஸில் இருக்கிற அந்த கோல்டு அபகரிக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே வெறுக்கிறாங்க. ஓகே, ஸோ த பாயர்ஸ் வந்து வெறுக்கிறாங்க. The boys hated these people whom they referred to as Uitlanders. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா Uitlandersனா ஃபாரினர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, the boy taxed them heavily apart from denyingனா ரிஜெக்டிங், அதாவது மறுத்தல் எதுனா பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகே, அதாவது நம்மளுடைய இந்த டிரான்ஸ்வாலில் இருக்கிற அபண்டன்ட்டான கோல்டை வந்து இவங்க அபகரிக்க வந்துக்கிறாங்க. தீஸ் ஆர் த Uitlanders, that means foreigners. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே டாக்ஸ் ஹெவி, ரொம்ப நார்மல் டாக்ஸோட ரொம்ப ஹெவியாக டாக்ஸஸ் விதிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து மறுத்தல் டினைனா அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, தட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஸோ த கொஸ்டின் வாஸ் வெதர், இப்போ பிரிட்டிஷ்னா சும்மா விடுவாங்களா, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஈகரான பர்சன்ஸு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நீங்களா, அதாவது இந்த இடத்துல இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்று பெஸ்ட்டு வந்து பிரிட்டிஷாக போயர்ஸான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஈகோ, தட் மீன் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ நடக்குது. த கொஸ்டின் வாஸ் வெதர் த பிரிட்டிஷ் ஆர் த போயர்ஸ் தட் டு பி சுப்ரீம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, நீங்களா, அதாவது இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டன் சுப்ரீம் பவரா இல்லாட்டா போயர் சுப்ரீம் பவரான்னு அங்கே ஒரு கிளாஷஸ் நடக்குது. ஓகே, த ஃபியரிங் அட்டாக் ஃப்ரம் த பிரிட்டிஷ் த போயர் ஆம்ட் தம்செல்ஸ் அண்ட் டிசைட் டு அட்டாக். ஓகே, ஸோ அப்போ எப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க போயர்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து நம்ம டாக்ஸஸ் ஹெவியாக விதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க யோசிச்சிருப்பாங்க. டெஃபினட்டாக அவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய ஆப்போஸ் வரும், சப்ரெஷன்ஸ் வரும்னு. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அவங்க துணிஞ்சு தான் அவங்க எதிர்க்க ஆரம்பித்தாங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்தாலும் உங்களை நாங்கள் அட்டாக் பண்ணுவோன்ட்டு அவங்களே வந்து த தம்செல்ஸ் ரெடி ஃபார் தட் டு அட்டாக் த பிரிட்டிஷ் அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் ஃபார் தட் ஆர்மி ஃபோர்ஸஸ். அவங்களுடைய ஆர்மி ஃபோர்ஸஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பிரிட்டிஷை எப்படி வந்தாலும் அட்டாக் பண்ணுறதுக்கும் போயர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க. ஓகே, இந்த போயர் வார் லாஸ்டட் ஃபார் 3 years. நோட் பண்ணிக்கலாமா, போயர் ஒரு எத்தனை இயர்ஸ் நடக்குது, 3 years. 1899லேருந்து 1902 வரைக்கும் நடக்குது. இனிஷியலி த போயர் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஆரம்ப காலகட்டத்தில் போயர்ஸ் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் பை த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப்
1900 the Boer army was defeated. ஆரம்பத்தில் ரொம்ப ஈகராகவும் என்தூசியஸ்டிக்காகவும் பண்ணதுனால போயர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு வின் பண்ணாங்க. தட் மீன் வின்னிங் மோட்டிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஆகிட்டாங்க, டெஃபீட் ஆகிட்டாங்க, தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க. யாரால்? பிரிட்டிஷால். பிரிட்டோரியா அந்த டைமில் என்ன கேப்சர் பண்ணாங்க பிரிட்டிஷு? பிரிட்டோரியா வாஸ் ஆக்குபைட். த பாயர் டு கொரில்லா ஃபைட்டிங். இருந்தபோது அவங்க விடவே இல்லை. என்ன ஃபைட்டிங் பண்ணுறாங்க? கொரில்லா ஃபைட்டிங். கொரில்லானா மறைந்திருந்து தாக்குறது. ஓகே, தட் மீன் அவங்க தட் மீன் குவைட்டாக ஆகிற மாதிரி ஆகிட்டு திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறது. தட் இஸ் அ கொரில்லா ஃபைட்டிங். திஸ் கண்டினியூ ஃபார் அபவுட் 2 years. another 2 years. தட் மீன் 3 yearsன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க வந்து வின் பண்ணாங்க. மறுபடியும் வந்து பிரிட்டிஷ் வந்து பிரிட்டோரியா கிளப்ஸ் கேப்சர் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க விடலை. பாயர்ஸ் வந்து 2 years வந்து கொரில்லா ஃபைட்டிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா 3 yearsன்னு சொன்னோம் இல்லையா. This continued for about 2 years. In retaliation, the British destroyed the farms and the crops. பதிலடி அதை பிரிட்டிஷ் இது வந்து கொரில்லா அட்டாக் பண்ண பிரிட்டிஷ் விட்டுருமா, அவங்களும் வந்து பதிலடி கொடுக்குறாங்க, மறு தாக்குதல் பண்ணுறாங்க. தட் மீன் த ரிட்டலேஷன் த பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய்டு. அவங்களுடைய போயர்ஸுடைய கிராப்ஸு, அவங்களுடைய ஃபார்ம்ஸு, அவங்க எங்கெங்கே ஃபார்ம்ஸ் தட் மீன் அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆகட்டும், எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க, கிராப்ஸையும் அழிக்கிறாங்க. த செட் ஆஃப் த இன்டர்மெண்ட் கேம்ப்ஸ் ஃபார் போயர் உமன் அண்ட் சில்ட்ரன். இன்டர்மெண்ட் கேம்ப் அதாவது தட் மீன் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி போயர்ஸுடைய உமனையும் சில்ட்ரனையும் ரொம்ப டார்ச்சர்ஸ் பண்ணி கில் பண்ணுறாங்க. ஓகே, so the set of the internment camps for boyer women and children, the shortage of food, medical and sanitary facility caused the death to 26,000 people. யாருன்னா போயர் பீப்புள். அதாவது நிறைய பேர் வந்து தட் மீன் கில் பண்ணிட்டாங்க. இன்டர்மெண்ட் கேம்ப் போட்டு உமனையும் சில்ட்ரனையும் கில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் வரவே இல்லை. அதாவது ஃபுட்டு இல்லாமல் இருந்தாங்க. ஏதாவது அவங்களுக்கு நிறைய அஃபெக்டாக இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இல்லை. அண்ட் ஆல்சோ த சானிட்டரி ஃபெசிலிட்டி இல்லாதனால 26,000 ஆஃப் போயர் பீப்புள் வந்து இறந்துட்டாங்க. ஓகே, த பிரிட்டிஷ் annexed the 2 boyer state. பிரிட்டிஷ் வந்து மறுபடியும் 2 ஸ்டேட்ஸை வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்க. அனெக்ஸ்னா கேப்சர், நெட்டல், அவங்க பிளேஸ் கூட இணைக்கிறது. போயர்ஸ் ஆர் ஹவவர் ப்ராமிஸ்டு. ஓகே, இதாம்மா போயர் வார் ஃபிகர். தட் மீன் அதனுடைய பிக்சர்ஸ் நம்மளுக்கு போட்டிருக்காங்க பாரு, எவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருக்குது பாரு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த தட் மீன் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்ஸையும் பிரிட்டிஷ் 2 பிளேஸுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. எந்தெந்த டிரான்ஸ்வாலையும் அண்ட் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்ஸு ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷு. அது மட்டும் இல்லாமல் இன் டியூ டு கோர்ஸ் போக போக உங்களுக்கு நாங்கள் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவில் அப்படி தான் ரூல் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபடுங்க, எங்களுக்கு எங்கள் சைடுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். யார் இந்தியன்ஸ் ரெக்வஸ்ட்டில் இங்கே இந்தியன்ஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. தட் மீன் எங்கள் சார்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபடுங்க, உங்களுக்கு டெஃபினட்டாக வாரோடைய முடிவில் நாங்கள் செல்ஃப் கவர்மெண்ட் தருவோம். அதே போல் தான் இங்கே போயர் வார்லேயும் வந்து போயர்ஸ்கிட்ட வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்னென்னா டியூ டு கோர்ஸ் போக போக நாங்கள் வந்து 2 பிளேஸ் கேப்சர் பண்ணாங்களே, 2 பிளேஸ் ஸ்டேட்ஸ் எது இந்த டிரான்ஸ்வல் அண்ட் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்ஸை கேப்சர் பண்ணாங்களே, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டேட்ஸாக அதாவது செல்ஃப் கவர்மெண்ட் கொடுப்போன்ட்டு அங்கே சொல்கிறாங்க. இன் 1907 the full responsible government was given to the Transvaal and the Orange Free State. The full responsible government ஒன்று உருவாக்குறாங்க. The first state formed a union. அந்த first stateனா எது? பிரிட்டிஷ் கையில் இருந்தது இல்லையா, that Natal அது and also Natal, the Transvaal and the Orange Free State, Cape Colony. Okay, Cape Colony, Natal, Transvaal, Orange நாலும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா the 4 states union and formed the 4 states formed into union, and the South African Act passed the British Parliament in 1909 provide for the Union Parliament at Cape Town. The Union of அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுது, the Union of South Africa came into being in 19 May. ஓகே, May 1910 அப்போ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கனா வந்து அது உருவாகுது. சவுத் ஆஃப்ரிக்கா ஓகே, ஒரு யூனியனான ஒரு ஃபார்மலான சவுத் ஆஃப்ரிக்கான்னு ஒன்று வந்து உருவாகுது. எப்போனா May 1910. ஓகே, the descendants, திஸ்னா வம்சாவழின்னு சொல்லுவாங்கம்மா. போயர்னா யாருன்னு சொல்கிறாங்க பாருமா, the descendants of original Dutch settlers. ஓகே, ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது டச் செட்டில் ஆல்ரெடி வந்து டச் பீப்புள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா செட்டில் ஆனாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஃப்ரிக்கனர் வேர் ஆல்சோ கால்ட் த போயர்ஸ். ஓகே, த லாங்குவேஜ் வந்து அவங்களோட லாங்குவேஜ்னா ஆஃப்ரிக்கான்ஸ். ஓகே, அப்படியே பார்த்துக்கோங்கம்மா, ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருமா, நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது 4 ஸ்டேட்டும் சேர்ந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா உருவாச்சு இல்லையா. இப்போ அங்கே வந்து நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் ஓகே எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். தேர் ஆர் 2 மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குமா, அரசியல் ரீதியான கட்சிகள் 2 இருக்குது. ஒன்று வந்து யூனியனிஸ்ட் பார்ட்டி ஓகே அண்ட் விச் வாஸ் மெயின்லி அதில் யார் அதிகமாக இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ். செகண்ட் ஒன்று சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி ஓகே which were largely Africans ஓகே. அதே டிவிஷன் அங்கே நம்ம பார்த்த அதே டிவிஷன் மறுபடியும் வருது. இந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி மோஸ்ட்லி யாருன்னா பிரிட்டிஷ் இருக்கிறாங்க. இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியில் மேஜராக யாருக்குன்னா போயர் இருக்காங்க ஓகே. போயருக்கு இன்னொரு பேர் ஆஃப்ரிக்கானாஸ் ஓகே. த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நோட் பண்ணிக்கோமா, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் போதா ஓகே. போதா பிலாங் டு த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எந்த கட்சியிலேருந்து வந்தவர்னா, தட் மீன் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டிலேருந்து வந்தவர் ஓகே. ரூல்ட் இன் கோஆப்ரேஷன் வித் த பிரிட்டிஷ். கவனிமா, நல்லா கவனி. இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் 2 பார்ட்டி ஓகே. தட் மீன் கேப் டவுன், தட் மீன் நேச்சுரல், டிரான்ஸ்வல் அண்ட் ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்ஸ். இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்னவா உருவாகுச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவாக உருவாச்சு பார்த்தோம் இல்லையா 1910 மே 1910. ஸோ இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து 2 பார்ட்டி வருது. அரசியல் ரீதியான கட்சிகள் 2 இருக்குது. யூனியனிஸ்ட் பார்ட்டி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டின்னு இருக்குது. யூனியனிஸ்ட் பார்ட்டி மோஸ்ட்லி பை த பிரிட்டிஷ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி மோஸ்ட்லி பை த போயர்ஸ் அண்ட் ஆல்சோ கால்டு ஆஃப்ரிக்கானாஸ் ஓகே. அவங்க இந்த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் போதா எந்த பார்ட்டிலேருந்து வந்தவர்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. அவர் வந்து யார் கூட கோஆப்ரேஷனாக இருக்கிறாருன்னா பிரிட்டிஷ் கூட கோஆப்ரேஷனாக இருக்கிறாரு. இது பிடிக்காத ஆஃப்ரிக்கானாஸ் அதாவது போயர்ஸ், போராடும் குணமுள்ள போயர்ஸ் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டிலேருந்து பிரிஞ்சுட்டு நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க ஓகே. வாங்க பார்க்கலாம். The better that Ganima, the first Prime Minister Botha belonged to the South Africa Party, ruled in cooperation with the British, but the militant section of the South Africa Party, that South Africa Party இருக்கிற மிலிட்டன்ட் போராடும் குணம் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் போய் பிரிட்டிஷ் கூட போய் ரிலேஷன் வைக்கிறாரு, அது நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் அவுட் ஆகிட்டு அந்த பார்ட்டிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டிலேருந்து லெஃப்ட் அவுட் ஆகிட்டு அவங்க நேஷ்னல் பார்ட்டி ஒன்று உருவாக்குறாங்க. யாருடைய தலைமையிலனா ஹெட்ஸாக் ஓகே. ஹெட்ஸாக்னு தலைமையில் உருவாக்குறாங்க. புரியுதா? ஆல்ரெடி யூனியனிஸ்ட் பார்ட்டி இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி இருக்குது, இப்போ இன்னொரு பார்ட்டி ஒன்று வந்திருக்கு, அது வந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அதுக்கு ஹெட் யாருன்னா ஹெட்ஸாக் ஓகே. In the 1920 election, the Nationalist Party gained 44 seats. எத்தனை சீட்ஸ் வின் பண்றாங்க இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு புதுசா உருவாங்கனால ஹெட்ஸாக் தலைமையில் அவங்க எவ்வளோ சீட்ஸ் வந்து கெயின் பண்றாங்கன்னா 44 seats. The South Africa Party now led to be Smith. இப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி யார் லெட் பண்றாங்கன்னா ஸ்மித்ஸ் செக்யூர்டு 41 ஓகே. புதுசாக வந்த நேஷனல் பார்ட்டி 44 சீட்ஸ் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி என்ன ஆயிடுச்சுன்னா that 41 seat. At this juncture, the British dominated Unionist Party emerged with the South Africa Party. Okay, நல்லா கவனி. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தல யூனியனிஸ்ட் பார்ட்டி மோஸ்ட்லி பை த பிரிட்டிஷ், சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி மோஸ்ட்லி பை த பாயர்ஸ். இந்த யூனியனிஸ்ட் பார்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி 2 பார்ட்டி தான் இருந்தது. இதில் வந்து த பாய் தட் மீன் போதா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தட் மீன் பிரிட்டிஷை வச்சு தட் மீன் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியில் இருக்கிற போதா என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ் கூட கோஆப்ரேஷன் ஆகுறாரு. அந்த ஏற்கனவே ஆப்போசிஷனாக பிரிட்டிஷ் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும்போது நாம் இருக்கிற பார்ட்டிலையும் பிரிட்டிஷுடைய தலைமை இருக்கணுமா இனி இருந்த அந்த மிலிட்டன்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து தனியாக பிரிஞ்சு நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து 2 பேருக்குள்ள தான் காம்படிஷன், சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி அண்ட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி 2 பார்ட்டியும் காம்படிஷன். நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து 44 சீட்ஸுக்கு கெட் பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் செக்யூர் பண்ணுறாங்க. தட் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி வந்து 41 சீட்ஸு. இந்த டைமில் தான் வந்து ஆல்ரெடி பிரிட்டிஷோட டாமினேட்டில் இருந்த யூனியனிஸ்ட் பார்ட்டியும் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டி 2 மர்ஜ் ஆகுறாங்க. ஓகே, இப்போ 3 இருந்தது பின்னா வச்சு 2 பார்ட்டி, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி, நேஷனலிஸ்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ தேர் அப்போ இப்போ மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்கா பார்ட்டியில் யாருடைய டாமினேஷன் இருக்குது? பிரிட்டிஷுடைய டாமினேஷன் இருக்குது. இப்போ நேஷனலிஸ்ட் பார்ட்டினால யாருன்னா த போயர்ஸ், மிலிட்டன் பவர், போராடும் குணம் உள்ள த போயர்ஸ் என்று அழைக்கிற ஆஃப்ரிக்கனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் கேவ் அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, ஸோ திஸ் கேவ் த
ஸ்மித், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டியோட ஸ்மித் மெஜாரிட்டி ஓவர் த மிலிட்டன்ட் ஆஃப்ரிக்கனர் கண்ட்ரோல் த நேஷனல் பார்ட்டி. அதாவது நேஷனலிஸ்ட் பார்ட்டி 44 சீட்ஸு. ஓகே, நேஷனலிஸ்ட் பார்ட்டி 44 சீட்ஸு, சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி 41 சீட்டு. 41 சீட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த யூனியனிஸ்ட் பார்ட்டியும் சேர்ந்தபோது ஸ்மித் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிறாரு. யாரை விடவும் தட் மீன் ஆஃப்ரிக்கனஸ் இருக்கிற நேஷனலிஸ்ட் பார்ட்டியை விட ஸ்மித்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. த ராசிஸ்ட் பாலிசி எகெயின்ஸ்ட் த பிளாக். ஓகே, பிளாக்ஸ் கருப்பின மக்களுக்கு எதிரான இன வேறுபாடு கொள்கை. ராசிஸ்ட்னா அப்ரத்தைடு பாலிசின்னு சொல்லுவாங்க, இன வேறுபாட்டு கொள்கை. ஓகே, தட் மீன் ஒயிட் பிளாக்ன்ற இனத்தை தட் மீன் இன வேறுபாடு இங்கே வருது. த ஆஃப்ரிக்கனை ஃபாலோடு harsher the racist party towards the blacks and the majority Indians. Okay, இந்த ஆஃப்ரிக்கனஸ் வந்து ரொம்ப கடுமையான தட் மீன் விதிகளை விதிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப மோசமான ட்ரீட் பண்ணுறாங்க. யாருன்னா பிளாக்கையும் அந்த மைனாரிட்டி இந்தியன்ஸ், அங்கே போய் செட்டில் ஆகிக்கிற நம்மளுடைய மைனாரிட்டி இந்தியன்ஸையும். இன் 1923 the act was passed to confine the native resistance to certain parts of the town. அது மட்டும் இல்லாமல் 1929 ஒரு ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இந்த ரேசிஸ் தட் மீன் பிளாக் பீப்புள் இருக்கணும், அதை தாண்டி வரக்கூடாதுன்னு ஒரு ஆக்டும் போடுறாங்க. Already an act of 1913 had segregated black. Segregated ரொம்ப கொடுமை இழுக்கிறது யார் மேலே? black and white farmers, which made the impossible for the black to acquire the land most part of the country. அதாவது பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் உள்ள அந்த இன வேறுபாடு, அந்த பிரித்தாளும் கொள்கையும் வந்ததுனால அது வந்து அவங்க ஒயிட்டுக்கு தட் மீன் பிளாக் மேலே ரொம்ப திணிச்சதுனால நிறைய பிளேஸ் வந்து தட் மீன் நிறைய பிளாக்ஸ் பீப்புள் வந்து the land most part of the தட் மீன் impossible நம்ம லேண்டே இல்லை யாருக்குன்னா பிளாக்ஸுக்கு, இம்பாசிபிளாக இருந்தது. ஓகே, இன் 1924 the election was win by the nationalist party. ஓகே, 1924 யார் தான் வின் பண்ணுறாங்க? இந்த போயர்ஸ்ன்னு சொல்கிற தட் மீன் பிளாக் ஆஃப்ரிக்கனர்ன்னு சொல்கிற நேஷனல் பார்ட்டி வின் பண்ணுறாங்க வித் சப்போர்ட் ஆஃப் த லேபர் மூவ்மெண்ட் கம்போஸ்டு மெயின்லி ஆஃப் த ஒயிட் மைனர்ஸ். ஓகே, தட் மீன் ஒயிட் பீப்புள் சேர்ந்த அதிகமாக ஒயிட் பீப்புள் வெள்ளை இன மக்கள் அதிகமாக இருக்கிற அந்த லேபர் மூமெண்ட்டுடைய சப்போர்ட்னால நேஷனல் பார்ட்டி 1924 வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கோர தாண்டவம் மாறுறாங்க. யார் மேலே? பிளாக் மேலே. ஓகே, the act passed in 1924. ஓகே, ஒரு ஆக்ட் போடுறாங்க மறுபடியும் 1924 prevented the black from the striking work and form joining the trade union. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ட் போட்டுட்டு தட் மீன் ட்ரேட் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று பிளாக் நடத்தவும் கூடாது, அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் யூனியன் ஒன்று ரன் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அதான் வின் பண்ணிட்டாங்களே. இப்போ எது வேணால் பண்ணுவாங்க. தட் மீன் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுனால அவங்க போடுறதா அங்கே சட்டம். அதான் பிளாக் ரொம்பவே இல் ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கேப் ப்ரிவென்ட்ஸ் த voting right to be black was abolished. ஓகே, ஓட்டிங் ரைட்டை அபாலிஷ் பண்ணுறாங்க. அதான் பிளாக்கு கருப்பின மக்களுடைய ஓட்டிங் ரைட்டை பிடுங்குறாங்க. த நேட்டிவ் பிளாக் சஃபர்டு. ஓகே, நேட்டிவ் பிளாக் அங்கே உள்நாட்டு கருப்பின மக்கள் வந்து நிறைய வழியில் நிறைய பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. ஓகே, ஒயிட் பீப்புள் வந்து ரொம்ப பிளாக் பீப்புளை ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைகள்லாம் பண்ணுறாங்க. எந்த ஒரு வழியிலையும் அவங்க வாழவே விடலை. ஓகே, சோஷியல் லைஃப்பையும் தட் மீன் பிடிக்கிட்டாங்க, சோஷியல் லெவலாகவும் பாதிக்கப்பட்டாங்க, எக்கனாமிக் லெவலாகவும் பாதிக்கப்பட்டாங்க, அண்ட் பாலிட்டிக்ஸு. ஓகே, சமூக பொருளாதார அண்டு அரசியல் ரீதியாகவும் நிறைய இன்னல்களுக்கு அவங்க கருப்பின மக்கள் ஆளானாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் ஏஎம்சி ஓகே that means ஆஃப்ரிக்கன் நேஷனலிஸ்ட் மூமெண்ட் பை நெல்சன் மண்டேலா அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பித்தோடனே அவரை ரொம்ப ஒயிட் பீப்புள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சர் பண்ணி அவரை வந்து அவருடைய கட்சி வந்து தட் மீன் ஆஃப்ரிக்கன் நேஷனலிஸ்ட் மூமெண்ட்டை வந்து பேன் பண்ணிவிட்டு அவரை வந்து இம்ப்ரைசன் பண்ணுறாங்க. இம்ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து வெளியில் வந்துட்டு அவர் தான் வந்து பிரசிடெண்ட் ஆகிறாரு. அந்த ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நெல்சன் மண்டேலாமா ஸோ அப்ரதைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, இது அதை வந்து அந்த கருப்பின மக்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. எல்லா கண்ட்ரிலையும் அவங்களுடைய சுதந்திரத்துக்காக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடி நம்ம வெற்றி பெறணுன்றதுக்கு இவர் ஒரு மோட்டிவாக இருந்தார். ஓகே, அப்ரதைட் which means separateness.
Okay, become the racial policy of the Nationalist Party in 1947. From 1950 onwards, a series of laws came to be enforced. நிறைய சட்டம் ஏற்றுனாங்க 1950 ல இருந்து. Okay, so from the 1950 onwards, a series of laws came to be enforced. The whole country was divided into separate area for the different races. The marriage between white and non-white was forbidden. தடை பண்ணாங்க. அதாவது whiteக்கு non-white, white non-whiteனால யாரு? Black. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய வேறுபாடு கையாண்டாங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிறத தடுத்தாங்க. Nearly all schools were brought under the government control. Government control, Nationalist Party control. Nationalist Party control அங்கே mostly யார் தான் இருக்கிறாங்க? Whites. Okay, so that the education different from that of whites could be implemented for the Africans. Okay, African white-க்குன்னு செப்பரேட்டாக வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஆல்சோ த செக்ரிகேட்டட், அங்கேயும் வந்து பிரிச்சுக்கிற, தட் மீன்ஸ் செப்பரேட் பண்ணுறாங்க. த apartheid is based on the belief that was political equality of white and black in South Africa would mean black rule. Okay, இந்த white-க்கும் black-க்கும் இடையில இந்த பிரச்சனைகளை நம்ம என்ன சொல்கிறோம்? black ruleன்றாங்க. Okay, black rule. Okay, so the apartheid is, the university education segregated. The apartheid is based on the belief that the political equality of white and black in South Africa would mean black rule. The ANC, that means African National Congress, which brought the practice of racism, was banned. Okay, அதை தடை பண்றாங்க. And its leader Nelson Mandela was put behind the bars imprison பண்றாங்க. Okay, mounting pressure. Okay, வேர்ல்டுல இருந்து நிறைய வேர்ல்டு அண்ட் கண்ட்ரியில் இருக்கிற, தட் மீன் நிறைய அசோசியேஷன், தட் மீன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், தட் மீன் நிறைய அது போல உள்ள ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும், தட் மீன் தட் மீன் ஆல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வேர்ல்டில் பவர்ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரீஸ்லேருந்தும் நிறைய வந்து ப்ரெஷர்ஸ் வந்ததுனால இந்த மவுண்டிங் ப்ரெஷர், மவுண்டிங்னா பெரிய global level pressure வருது. Okay, that means the mounting pressure global level helped to end the racist regime in South Africa ஒரு முடிவுக்கு வருது. In 1990 the ban of ANC was lifted. அது மேல உள்ள தடையை போக்குறாங்க. Okay, African Nationalist Congress மேல உள்ள தடையை போக்குறாங்க. And Mandela freed after 27 years. 27 வருஷத்துக்கு அப்புறம் அவரை ஜெயிலிருந்து விடுவிக்கிறாங்க. Okay, இந்த that mean ANC ஆஃப்ரிக்கன் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் ஆரம்பித்ததுனால அவரை வந்து பிஹைண்ட் த பாஸ், அதாவது ஜெயிலில் அடைக்கிறாங்க, இம்ப்ரைசன் பண்ணுறாங்க. அங்கே ரொம்ப கொடுமைக்கு 27 வருஷம் அவர் பல கொடுமைகளுக்கு ஆளாகிறாரு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய மவுண்டிங் ப்ரெஷர், வேர்ல்டு லெவலில் நிறைய ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் தட் மீன் அந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டி இன்னும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய வேர்ல்டு லெவலேருந்து ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் அவரை வந்து விடுவிக்கிறாங்க 27 வருஷத்துக்கு அப்புறம். இந்த எலெக்ஷன் ஹெல்டு சப்ஸ்குவன்ட்லி த ஆஃப்ரிக்கன் were allowed to vote and ANC won the election and Mandela became the first black president of the South Africa. Very very important. Okay, வராரு ANC ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் மேலே உள்ள பேனை வந்து நீக்கிறாங்க. பேனை நீக்கிறதோடு வந்து அது மட்டும் இல்லாமல் அவரை தட் மீன் சிறையிலேருந்து விடுவிக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் நின்று அவர் வின் பண்ணுறாரு. ஈவன் தோ apartheid was dismantled, apartheid வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. ஓகே, 1990 டிஸ்மேண்டல் பண்ணாலும் the white completely dominate the economic spheres. ஓகே, என்னதான் வந்து பிளாக் ஒயிட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ராசிஸ்ட் apartheidன்னு பாலிசியை அபாலிஷன் பண்ணி டிஸ்மேண்டல் பண்ணியிருந்தா கூட எக்கனாமிக் ஸ்பேஸில் பொருளாதார ரீதியில் யார் தான் டாமினேட்டாக இருந்தாங்கன்னா ஒயிட்டு தான் வந்து டாமினேட்டடாக இருந்தாங்க. ஓகே, திஸ் இஸ் தட் மீன் காலனைசேஷன் இன் ஆஃப்ரிக்கா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஸோ அப்போ லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். இந்த இதிலேருந்து தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான வீக்லி டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும். ஸோ தரவாக ரீட் பண்ணுங்கள். எல்லா வீக்லி டெஸ்ட்டு தட் மீன் 5 சப்ஜெக்ட்ஸ் வீக்லி டெஸ்ட்ஸும் ரொம்ப ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். பேரண்ட் முன்னாடி எழுதுங்க எக்ஸாம்ஸ், தட் மீன் டெஸ்ட்டு பேரண்ட்டை முன்னாடி எழுதுங்க. பேப்பரை கொண்டு வந்து மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணில்
கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. IIT MBBS தேர்வையான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.